சரி, நீங்க என்ன ஐடியால தான் இருக்கீங்க? அனி புரியல, நீங்க எதை கேக்குறீங்க? அது குழந்தைய பத்தி தான். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை மாசம் ஆச்சுல, இன்னும் நீங்க அத பத்தி யோசிக்கவே இல்லையா? உங்களுக்கு குழந்தை பெத்துக்கிற ஐடியா இருக்குல்ல? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள அக்கா குழந்தைய பத்தி கேக்குறாங்க. உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க? என்ன குழந்தை பெத்துக்க போறது இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அனி அது நான் இப்படியே வந்து போயின்னு சொல்லிட்டு இருந்தா டைம் ஓடிடும். எது இது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கணும் ஐலி. 2 பேரும் சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு தள்ளி போடுறதுக்கெல்லாம் எந்த ரீசனும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இப்போ சமாளிக்க கூட எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குதே. இவரு ஒருத்தர் நான் தான் சமாளிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஏன் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம்ல? என்ன யோசிக்கிறீங்க? அக்கா, நாங்க தள்ளி போடுறதுக்கு காரணம் இருக்குக்கா. என்ன காரணம்? அதான் உங்களுக்கே தெரியுமேக்கா, எனக்கு என் அப்பா என்ன மகனா ஏத்துக்கணும், அயலிக்கு அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, என் அக்காவோட வாழ்க்கை இன்னும் சரியா அமையல. அக்கா, அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா தான் நாங்க அடுத்த கட்டத்தை பத்தியே யோசிக்க முடியும். முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத சிவா. நீ சொன்னதுல ஒரு ரீசன் மட்டும்தான் நான் ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அயலியோட அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க ப்ராப்ளம சால்வ் பண்ணணும்னு சொன்னல, அதுதான். மத்தபடி நீ உங்க அப்பாவை பத்தி யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. அதான் உனக்கு யார் இல்லைனாலும் அக்கா நான் இருக்கேன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீ அதை பத்தி யோசிக்கிற? அப்புறம் வேற என்ன சொன்ன? ஏன் லைஃப் நல்லபடியா அமையணுமா? இப்போ எனக்கு என்ன, நான் நல்லதானே இருக்கேன். எனக்காக என் பொண்ணு இருக்கா, நீங்க 2 பேரும் இருக்கீங்க. வீட்ல சித்தப்பா சித்தின்னு எல்லாருமே தான் இருக்காங்க. எனக்கு என்ன குறைச்சல்? ஆனா இருக்க வேண்டியவர் இல்லையே. மாமாவும் நீங்களும் சேர்ந்து வாழ்ந்தாதானே உங்க லைஃப் நல்லபடியா போகுதுன்னு அர்த்தம். சிவா, கோயிலுக்கு வந்திருக்கோம், இங்க என்கிட்ட வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். நான் உங்களை ஏன் குழந்தை பெத்துக்கலன்னு கேட்டா நீ என்னையே காரணம் சொல்றியா?